தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சிவப்பிரியா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறுநீரகத்தை பத்தி பேச போறோம். சிறுநீரகத்தோட பாதிப்புகள் எவ்வாறு ஏற்படுது, இதற்கான தீர்வுகள் என்ன, முதியோர்களுக்கு சிறுநீரகத்துல என்ன பாதிப்புகள் ஏற்படுது, அவர்களுக்கு தீர்வுகள் என்ன, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நமக்காக பதிலளிக்க நம்மோடு காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து யூரோலஜிஸ்ட் டாக்டர் அனு ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். வெல்கம் டு த ஷோ டாக்டர். தேங்க்யூ. வணக்கம். டாக்டர், இப்போ சிறுநீரகத்தில் ஹியூமன்ஸ்க்கு அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன டாக்டர்? ஸோ கிட்னிஸ் எல்லாமே நீங்கள் சிறுநீரகத்துக்கு ஃபுல் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா 2 கிட்னி இருக்கும். கிட்னிலேருந்து வர 2 டியூப் இருக்கும். ஸோ யூரிட்டர்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா பிளாடர், ஏன்னா ஸ்டோரேஜ் ஆர்கன் அந்த யூரின்காக. அதுக்கப்புறமா ஜென்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் இருக்கும், லேடிஸ்க்கு ப்ராஸ்டேட் இருக்காது. ப்ளஸ் அந்த அவுட்லெட் பேசேஜ் யூரித்ரா. ஸோ இதுதான் வந்து ஃபுல் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்னிஸ் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்லேருந்து வர அவுட்புட்டில் 25% ஆஃப் த பிளட் வந்து கிட்னிஸ்க்கு தான் போகுது. கிட்னிஸோட ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணி டாக்ஸிக் வேஸ்ட்டை வந்து எடுக்கிறது, அந்த வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது பாடியில், ப்ளஸ் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். சர்டன் அதர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த விட்டமின் டி மெட்டபாலிசம்காக ரொம்ப முக்கியம், கால்சியம் மெட்டபாலிசம்காக ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஒரு சில ஹார்மோன்ஸ் கூட வந்து கிட்னிஸ் வழியாக தான் வந்துட்டுருக்கு. இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான டிஸார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஸோ மோஸ்ட் காமனாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து கிட்னிலேருந்து ஃபெயிலியர். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் வந்து குறைய வில் ஹாவ் ப்ராப்ளம்ஸ். நம்மளுக்கு அந்த கிரியாட்டினின் ரேசிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். கிட்னியோட யூரின் அவுட்புட் கம்மியாக வந்துகிட்டே இருக்கும். கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வரலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும். ப்ளஸ் ஸ்டோன் ப்ராப்ளம் வேறு வரும். ஸ்டோன் இல்லாமல் அந்த ப்ராஸ்டேட் ரிலேட்டட் இஷ்யூஸ் அஃப்கோர்ஸ் மேல்ஸ்க்கு வரும். தென் கிட்னிஸில் அந்த கால்சியம் இம்பேலன்ஸ் வரதுனால இந்த இஷ்யூஸ் வரலாம். தென் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் பற்றி மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா வேரியஸ் நம்மளுக்கு ஜெனட்டிக் டிஃபெக்டாகவும் இருக்கலாம். ப்ளஸ் ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து கஞ்சனைட்டல். ஸோ பிறக்கும் போதே வந்து கிட்னிஸில் இல்லாட்டி யூரினரி பேசேஜில் அந்த ட்ராக்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ரிக்கரண்ட்டாக வந்து இல்லாட்டி திருப்பி அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லும்போது இப்போது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த கிட்னி ஸ்டோன் வந்து மேஜராக இருக்குது. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது டாக்டர்? என்ன ப்ராசஸ் அது? ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்கும். என்னன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சிங்கிள் ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம ஒரு சில பேஷண்ட் சொல்லுவாங்க, இல்லை நான் தக்காளி சாப்பிட்றதுனால வரும், பால் நிறைய சாப்பிட்டா வரும், அந்த மாதிரி இல்லை. சர்டன் சிச்சுவேஷன்ஸ்க்காக சர்டன் ஸ்டோன்ஸ் வரும். ஸோ நம்மளுக்கு சொன்ன மாதிரி அந்த கஞ்சனைட்டல் ப்ராப்ளம். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ஒரு சில ப்ராப்ளம் ஆல்ரெடி அந்த அந்த ட்ராக்லேயே வந்து பிறந்ததுலேருந்தே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அந்த யூரின் வந்து ஸ்டேசிஸ், ஸோ வந்து அப்படியே தங்கிறதுனால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஸ்டோன் ஃபார்மேஷன் வரலாம். அதே மாதிரி ஒரு சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ், ப்ரைமரி ஹைப்பராக்சால்யூரியா, அப்புறமா யூரிக் ஆசிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, அப்புறமா வேறு ஏதாவது ஒரு கால்சியம் ரிலேட்டட் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால, அதிகமாக கால்சியம் இருக்க ஒரு சில பேஷண்ட்ஸ்க்குலாம் அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை கிளைமேட்டில், அஃப்கோர்ஸ் இந்த நம்மளுக்கு வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாத ஃபேக்டர் நம்ம ஊரில் இருக்கிறது நம்ம கிளைமேட். ஸோ சர்டன் பேஷண்ட்ஸ் வில் ஹாவ் ஸ்டோன்ஸ் ஈவன் ரிலேட்டட் டு த டீஹைட்ரேஷன் லெவல், நம்ம தண்ணி சரியாக குடிக்காமல் இருப்போம். தென் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்லாட்டி பேஷண்ட்ஸ் யாருக்கு வந்து ரிக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அவங்களுக்குலாம் வந்து ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பெட் ரிடனாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்டோன் இந்த கெத்தீட்டர் நிறைய நாளுக்காக வச்சுட்ருப்பாங்க. கெத்தீட்டர்னா யூரின் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ். ஸோ அது வந்து பிளாடரில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நாளாக வந்து அவங்க அந்த கெத்தீட்டரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் அதர் இம்பேலன்சஸ் இருக்கிறது, சொன்ன மாதிரி அந்த கால்சியம் மெட்டபாலிசம் எஃபெக்ட் ஆகுது, யூரிக் ஆசிட் மெட்டபாலிசம் எஃபெக்ட் ஆகுது, அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் வரும். இப்போ நீங்கள் கன்ஜெனிட்டல் அப்படி சொன்னீங்க. ஸோ அது எந்த ஏஜில் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும்? ஸோ கன்ஜெனைட்டல்னால் ஒரு சில மோர் தென் சிம்டம்ஸ் நம்மளால் எப்போ டிடெக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு ஃபியூ கேசஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டினேட்டல் ஸ்கேன். ஸோ இந்த பேபி இஸ் இன் யூட்ரோ, பூம்புக்குள்ளேயே இருக்கும்போது அந்த மதருக்கு வந்து நம்ம ஸ்கேன்ஸ் பண்ணுவோம். பேபிக்கு வந்து பாக்கி உடம்புலாம் நல்லா இருக்கா, எனி அதர் ஜெனட்டிக் டிஃபெக்ட் சப்போஸ் அவங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. யூஸ்வலி செகண்ட் ட்ரைமெஸ்டர்ஸ், அது நம்ம வந்து பீரியட் ஆஃப் ப்ரெக்னன்சி நம்ம 3 டேர்ம்ஸாக நம்ம டிவைட் பண்ணோன்னா அந்த செகண்ட் ட்ரைமெஸ்டர் அலாங் தட் டைம் ஒரு அனாமலி ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபியூ பேஷண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு டயக்னோஸ் தென் இட் செல்ஃப். அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் வில் பி ஃபாலோயிங் தெம் அப் இன் தி போஸ்ட் டெலிவரி பீரியட். After the patient is born, we will be checking them up. So, ஒரு சில conditions such as
pelviureteric junction obstruction. ஸோ அந்த கிட்னி ஓட அவுட்லெட் பேசேஜ் அண்ட் கிட்னி டியூப் அந்த ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு நேரோயிங் இல்லாட்டி ஒரு சுருக்கம் மாதிரி இருக்கலாம். அது வந்து விதவிதமான கண்டிஷன்ஸ்னால வரலாம். ஒன் வந்து அந்த ஏரியாவே நேரோயிங் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிளட் வெசல் அது மேலே வந்து கிராஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வரலாம். தென் மேல்ஸ்க்கு வர ஒரு காமன் கண்டிஷன் போஸ்டீரியர் யூரெத்ரல் வால்வ். அது காமன்னா இட் இஸ் டிடெக்டபிள் when the patient is in the womb. அந்த மாதிரி that's another condition. Then few other conditions வந்து இந்த சிஸ்டமில் ஏதாவது டியூப்ளிகேஷன், ஸோ டபுள் சிஸ்டம் வேறு விதமான திங்ஸ். தென் கன்ஜனைட்டலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸ் சிஸ்டம் டிஸார்டர்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் பிளாடர் அண்ட் லோவர் சிஸ்டமில் லோவர் யூரினரி ட்ராக்ட் சிஸ்டமில் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ டிடெக்ட் பண்ணலாம்னா யூஸ்வலி மேபி நாட் இமீடியட்லி, கொஞ்சம் சைல்டு வந்து ஒரு 4-5 years ஆர் டியூரிங் தி இனிஷியல் டீன் இயர்ஸ் அந்த மாதிரி டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஷண்ட்க்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். யூரினரி சிம்டம்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி, இல்லாட்டி யூரின் சரியாக போகாமல் ரிக்கரண்ட்டாக யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கும். பேஷண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அடிக்கடி யூரின் வருது, இல்லைனா வந்து யூரின் போகும்போது எரிச்சல், வலி, ஃபீவர், தோஸ் சிம்டம்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கலாம். இப்போது வாட்டர் இன்டேக்னால கூட ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது சொன்னீங்க. ஸோ ஒரு பர் டேக்கு எவ்வளோ வாட்டர் கன்சியூம் பண்ணணும்? ஸோ பர் டேன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 liters ஆஃப் வாட்டர். ஸோ ஒரு 8 glasses ஆஃப் வாட்டர் இஸ் த நார்ம். நீங்கள் நிறைய தண்ணி குடிக்க ஸ்டோனே வராதுன்னு சொல்ல முடியாது. சொன்ன மாதிரி பெட்டர் டு மெயின்டைன் அட்லீஸ்ட் அந்த 2 liters ஆஃப் வாட்டர். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு அந்த 2 liters ஆஃப் வாட்டர் மெயின்டைன் பண்ணாலும் சப்போஸ் ஆல்ரெடி ஸ்டோன் ஃபார்மேஷனுக்காக ஒரு டெண்டன்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்டோன் திருப்பி வரலாம். என்னென்னா அவங்க வந்து ரிக்கரண்ட்டாக டாக்டரோட ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கணும். ஃபாலோ அப் ஸ்கேன்ஸ் அந்த ஷெட்யூலுக்கு பண்ணிக்கலாம் அவங்க. இப்போது நிறைய பேரால் வந்து இந்த 2 liters வந்து கன்சியூம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வாட்டர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் அதர் லிக்விட் ஐட்டம்ஸ் மூலியமாகவும் எடுத்துக்கலாம். எஸ். ஸோ நம்ம லிக்விட் ஐட்டம்ஸ்னால் அஃப்கோர்ஸ் அதுக்காக பேஷண்ட் ஷுட் நாட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் அதர் லிக்விட் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம வந்து வாட்டர்னு சொன்னோன்னா ஃப்ளூயிட்ஸ்னு நம்ம வச்சுக்கலாம் லிக்விட் ஐட்டம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3/4 to 2/3 வந்து வாட்டராக நீங்கள் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு 2 literaக ஒரு பேலன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1.5 liters ஒரு 1.25 liter நீங்கள் வந்து தண்ணியாக குடிச்சிக்கலாம். இளநீர், பட்டர் மில்க், பால், காஃபி, டீ. அதுக்காகவே நான் வந்து 2 liters குடிக்கணும்னு பேஷண்ட் வந்து காஃபி டீ அதிகமாக குடிப்பாங்க. காஃபி டீ நீங்கள் லிக்விடாக நீங்கள் என்ன தான் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, யூஆர் ஸ்டில் கோயிங் டு ஹேவ் மோர் அவுட்புட். ஏன்னா காஃபி டீயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிச்சதுக்கப்புறமா மேபி வித்தின் 1 hour or 2 பேஷண்ட் வந்து யூரின் நிறைய பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் லாஸ் இருக்குது. ஸோ நிறைய காஃபி டீ குடித்தாலும் வந்து யூரின் சிஸ்டம் ரிலேட்டட் இஷ்யூஸ் டெஃபினட்டாக வரலாம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா 8 hours ஒர்க்கில் இருக்காங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் பிளேஸ்லலாம் வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் டாக்டர்? ஸோ பேசிக் திங் எஸ்பெஷலி நீங்கள் கேட்ட கேள்வி வந்து விமெனுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ் ரிலேட்டிவ் ஒர்க் பிளேஸ் ரெஸ்ட் ரூம்ஸ் க்ளீனாக இருக்காதனால வந்து ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு. அங்கே யூரின் நம்ம போய் அதை யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீனாக இல்லை, நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சுன்னா. பட் ஆக்சுவலி நம்ம வந்து we are doing more harm to ourselves. நம்ம வந்து யூரின் டைமுக்கு பாஸ் பண்ணிக்கணும். ஏன்னா டைமுக்கு யூரின் பாஸ் பண்ணாதனால பிளாடர்லேயே யூரின் தங்கிட்டு இருக்கு, இன்க்ரீசிங் சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 times a day we have to be able to pass urine ஃபுல் பிளாடரில். ஓகேங்களா? எஸ், சம்டைம்ஸ் நம்மளால் முடியல, இல்லாட்டி ரெஸ்ட் ரூம் கிடைக்கல, நம்ம ட்ராவலில் இருக்கோம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக வரலாம். மேபி we may not be able to avoid it completely. We should try to reduce it as much as possible. ஸோ நம்மளுக்கு இப்போல்லாம் வந்து நிறைய விமென் ஃப்ரெண்ட்லி டிவைசஸ் வேறு வந்திருக்கு, வேர் தே கேன் யூஸ் இட் ஸ்டாண்டிங் அப். அவங்க ரெஸ்ட் ரூம் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தே கேன் யூஸ் இட் டு பாஸ் யூரின். ட்ராவல்லையும் இட் வில் பி லாட் மோர் ஹெல்ப்ஃபுல். இதுதான் யூஸ் பண்ணணும்னு அட்வைசபிள் இல்லை, பட் இட் இஸ் ஆல்சோ அட்வைசபிள் தட் தே பாஸ் யூரின் ஆஸ் மச் as பாசிபிள். ரெஸ்ட் ரூம் வந்து அன்க்ளீனாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு நாட் நெசசரி தே கேன் டெவலப் இன்ஃபெக்ஷன்ஸ். ஒரு சிலர் who are prone to getting infections will have a chance of developing it. ஸோ இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேஜராக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ எதனால் அந்த யூடிஐஸ் வருது டாக்டர்? ஆமாம். ஸோ ஃபியூ திங்ஸ் வந்து யூடிஐஸில் ஃபார் விமென் சொன்ன மாதிரி யூரின் வந்து நம்ம டைமுக்கு பாஸ் பண்ணாமல் இருக்கிறது, ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிக்கிறது, கான்ஸ்டிபேஷன்ஸ் அ வெரி ஹை ஃபேக்டர். ஸோ விமென்க்கு வந்து யூரினரி பேசேஜ் பார்த்திங்கன்னா எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். யூரின் பேசேஜ், சைல்ட் பர்த் கெனால், இந்த வஜைனல் பேசேஜ், அப்புறமா மோஷன் போகிற பாதை எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறதுனால சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஏன் அதிகமாக இருக்கும்னா பாக்டீரியல் லோட் அங்கே வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ சப்போஸ் கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது அங்கே இருக்கிற பாக்டீரியல் லோட் அதிகமாகும். ஸோ பக்கத்துலேயே பேசேஜஸ் இருக்கிறதுனால பேஷண்ட் கேன் கெட் சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்.
செகண்ட்லி யூரின் ஹோல்டிங், அந்த வாய்ட் பண்ணாமல் இருக்கிறது, ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள் until and unless for certain patients especially who are prone to urinary infection. ஓகேங்களா? அண்ட் adequate வாட்டர் எடுக்காமல் இருக்கிறது. அந்த 2 liters of fluids நம்ம சொன்னது patient will definitely have to take it. அண்ட் அதர் தென் தட் நம்மளுக்கு வந்து ஃபியூ சேஃப் ப்ராக்டிசஸ், நம்மளுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த லோக்கல் ஏரியா வாஷ் பண்ணது, வாட்டர் ஃபாசெட் நம்மளுக்கு வந்து இஸ் ஆல்மோஸ்ட் தேர் இன் எவ்ரி ரெஸ்ட் ரூம் இப்போது. ஸோ அது வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். அப்புறமா வைப் பண்ணும்போது ஃப்ரண்ட் டு பேக் வைப்பிங் பண்ணணும், பேக் டு ஃப்ரண்ட் வைப்பிங் பண்ணவே கூடாது. தென் நம்மளுக்கு வந்து அதர் டைம்ஸ் அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வாஷஸ், லோக்கல் பெரினியல் வாஷஸ், ஃபெமினின் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நிறையவே அட்வர்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் பேஷண்ட்ஸ் டு பி யூஸிங் திஸ். ஏன்னா நம்ம பாடியிலேயே ஒரு நேச்சுரல் கிளென்சிங் மெக்கானிசம் இருக்கும், அதுலேயே வந்து க்ளீன் ஆகிடும். ஃபியூ அதர் விமன் அஃப்கோர்ஸ் they may not be able to completely eliminate, அது வந்து இன்ஃபெக்ஷன் சான்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அவங்கள வந்து ரெகுலராக ஃபாலோ அப்பில் வச்சுக்கணும். சர்டன் பேஷண்ட்ஸ் வந்து போஸ்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ நம்ம வந்து போஸ்ட் குவாய்டல் பில் மாதிரி வில் பி கிவிங் தம் ஒரு ப்ரிவென்டிவாக ஒரு மெடிகேஷன் நம்ம கொடுப்போம். இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா பேஷண்ட் வந்து போய் யூரின் பாஸ் பண்ணணும். ஸோ தட் நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன் சான்சஸ் நம்ம கம்மி பண்ணிகிட்ருக்கோம். தென் ஆஃப்டர் தட் போஸ்ட் மெனோபாசல் விமனுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து அந்த லோக்கல் ஏரியாஸ் அந்த டிஷ்யூக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. இப்போ ஒன்ஸ் தி ஈஸ்ட்ரஜன் கம்ஸ் டவுன், சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அந்த ட்ரைனஸ் அந்த ஏரியாஸில் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த டைம் பேஷண்ட்ஸ் கேன் கெட் சம் இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போது ஆஸ் எ டாக்டராக உங்ககிட்ட என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க, என்ன ப்ராப்ளம்ஸ்னால வருவாங்க? ஸோ எங்களுக்கு வந்து யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்காக வருவாங்க, யூரினரி ஸ்டோன்ஸ்க்காக வருவாங்க, அதுக்கப்புறமா ப்ராஸ்டேட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வருவாங்க, மெலிக்னன்சி ரிலேட்டட் அண்ட் பினைன் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். அதர் தென் தேட் நம்மளுக்கு வந்து சப்போஸ் டியூமர்ஸ், கிட்னியோட டியூமர் வரலாம், பிளாடரோட டியூமர், ப்ராஸ்டேட்டோட டியூமர், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸ்பெசிஃபிக்காக விமென்க்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்ட் யூரினரி ஃப்ரீக்வன்சி, அந்த மாதிரி ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுக்காக வரலாம். அதுக்கப்புறமா யூரினரி இன்கான்டினன்ஸ் ஆஸ் இன் யூரின் லீக், கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் லீக் ஆகுது. சப்போஸ் வந்து காஃப் பண்ணுறாங்க, அந்த டைமில் லீக் ஆகுது, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு சென்சேஷன் வருது, நான் போய் பாத்ரூம் பாஸ் பண்ணணும், பாத்ரூம் போகிறதுக்குள்ளே யூரின் கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் வருவாங்க. ஓகே, இந்த மாதிரி யூரின் இன்கான்டினன்ஸ் வந்து எதனால் வருது டாக்டர்? ஸோ விமென் மோஸ்ட்லி வில் சஃபர் ஃப்ரம் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஸோ இது வந்து 3-4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அர்ஜ் யூரினரி இன்கான்டினன்ஸ். அர்ஜ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னால் ஒரு சென்சேஷன் வருது, யூரின் போய் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணுறதுக்குள்ளே ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் யூரின் பாசஸ். ஸோ அது வந்து ஒரு அர்ஜென்சி, ஒரு சென்சேஷன் இருக்குது, ஆனால் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இல்லை. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ், நம்ம வந்து ஏதாவது அப்டாமினல் ப்ரெஷர், காஃபிங், ஸ்னீசிங், இல்லாட்டி ஏதாவது எக்ஸர்ட் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த பிளாடர் மேலே ப்ரெஸ் பண்ணி we have a passage of few drops of urine. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ். ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ்னால் நம்மளுக்கு இட்ஸ் லைக் அன் ஓவர் ஹெட் டேங்க். நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ண தண்ணி லீக் ஆகுது. ஸோ வந்து பிளாடர் ஃபில் ஆகி எக்ஸ்ட்ரா யூரின் வந்து லீக் ஆகி வெளியில் வரும். இன்னொரு டைப் வந்து மிக்ஸ்ட் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து அர்ஜென்சி ரிலேட்டடாகவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ 2 சிம்டம்ஸும் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். இப்போது எதனால வருதுன்னா, ஒரு சில ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வயரிங் வந்து ரீசெட் ஆகிற மாதிரி இருக்கலாம், நம்மளுக்கு பிளாடருக்கு போகிற நர்வஸ் சிஸ்டம். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஃபார் விமென், இந்த போஸ்ட் டெலிவரி எஸ்பெஷலி வந்து மல்டிபிள் சில்ட்ரன், மல்டிபிள் நார்மல் டெலிவரிஸ், கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிற லேடிஸ், தென் ஆஸ் ஏஜ் ப்ரோக்ரெஸஸ், போஸ்ட் மெனோபாசல், அந்த மாதிரி லேடிஸ்க்கு டெஃபினட்டாக வரும். லெஸ்ஸர் எக்ஸ்டென்ட் வந்து சிசேரியன் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரப்போகுது. எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை, தட் இஸ் த திங். அண்ட் அஃப்கோர்ஸ் பேபியோட சைஸ் கூட, இட்ஸ் அ பிக்கர் பேபி, பிக்கர் ஹெட்னா டெஃபினட்டாக பேஷண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் சான்ஸ் ஆஃப் யூரினரி இன்கான்டினன்ஸ் எஸ்பெஷலி வரலாம். யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து இட்ஸ் நார்மல், இட் இஸ் சம்திங் விச் வி கேன் எக்ஸ்பெக்ட். பட் அதுக்காகவே நம்ம ப்ரொஃபைலாக்டிக்காக வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ், ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற மசில்ஸை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு டியூரிங் ப்ரெக்னென்சியே சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி இட் கேன் பி எக்ஸ்பெக்டட். ஸோ கீகிள்ஸ் எக்ஸசைசஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், KEGEL'. ஸோ அந்த எக்ஸசைசஸ் பேசிக்லி அந்த பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ் நம்ம வந்து மெடிக்கலாக ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட், சோஷியல் எம்பாரஸ்மெண்ட்,
வெளியில் வந்து போகாமல் இருக்கிறது ஒரு ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு டெஃபினெட்லி இந்த ப்ரெக்னென்சி பீரியட்லேயே நம்ம வந்து நல்லா கோச் பண்ணி டீச் பண்ணி போஸ்ட் ப்ரெக்னென்சிலையும் நல்லா கவுன்சில் பண்ணி we have to tell them it is definitely expected but it can be managed. இப்போது அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்க பிபி டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான யூராலஜிக்கல் டிஸார்டர்ஸ் வரும்? ஸோ யூஸ்வலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் அவங்களுக்கு. கிட்னிலேருந்து பிளாடர் வரைக்கும் ஃபுல் சிஸ்டம்லேயும் எங்கே வேணாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் திங் விதவிதமான இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ கிட்னியில் எஃபெக்ட் ஆச்சுன்னா வி கால் இட் பைலோனெஃப்ரைட்டிஸ். தென் நம்மளுக்கு வந்து பிளாடரில் வந்ததுன்னா சிஸ்டைட்டிஸ். அந்த மாதிரி எந்த இடத்துல எஃபெக்ட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேர் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷனும் வரலாம். மோர் இம்பார்ட்டண்ட்லி நம்ம வந்து எப்போவுமே பேஷண்ட்க்கு வந்து அந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்போவுமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரீனல் ஃபங்க்ஷன் டிட்டீரியரேஷன் கூட வரலாம் லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டீஸில். தென் ஃபியூ திங்ஸ் மென்னுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரின் அந்த டிப்பில் கரெக்டாக வந்து இந்த ஃபைமோசிஸ் இல்லாட்டி பால்னோபாஸ்தைட்டிஸ்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் வரதுக்கு சான்சஸ் டெஃபினட்டாக இருக்குது. இப்போது ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலாக ஹெட்டேக்கோ இல்லை நார்மல் ஃபீவர் அந்த மாதிரினா டேரெக்டாக மெடிக்கல் ஷாப் போயிட்டு டேப்லெட்ஸ் வாங்கி போட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது சேஃபாக? அது ஏதாவது கிட்னிக்கு எஃபெக்ட் ஆகுமா? டெஃபினட்டாக எஃபெக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு யூஸ்வலி வந்து ஹெட்டேக் பெயின் அதுக்காக வந்து டேரெக்டாக வந்து மெடிக்கல் ஷாப் போயிட்டு எனக்கு பெயினுக்கு மாத்திரை கொடுத்துருங்கன்னு அவங்க ஃபார்மசிலேருந்து கேட்டு வாங்கிப்பாங்க. எல்லா மெடிக்கேஷனும் சேஃபாக இல்லை. நம்மளுக்கு எப்போவுமே வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப்டாக மெடிக்கேஷன் வாங்கிக்கிறது பெட்டர். எதுக்காகனா நம்ம பாக்கி சிஸ்டம்ஸையும் பார்த்துக்கிறதுக்கு. நம்மளுக்கு வந்து அந்த மோமெண்ட்டில் அந்த பெயின் பற்றி மட்டும் நம்ம யோசிக்கிறோம் தவிர நம்ம வி ஆர் நாட் திங்கிங் ஆஃப் அதர் சிஸ்டம்ஸ். எக்ஸசிவ் இந்த பெயின் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது கிட்னியை டெஃபினட்டாக பாதிக்கும். யூஸ்வலி பேராசிட்டமால் மேபி நாட் ஆஸ் மச், பட் அந்த நிறைய அதர் மெடிக்கேஷன் கொஞ்சம் வந்து உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்குறது வில் பி சேஃபர். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் யூடிஐஸ் இல்லாமல் வேறு என்னெல்லாம் கிட்னி டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் யூடிஐ தவிர பார்த்திங்கன்னா கிட்னியில் டியூமர்ஸ் வரலாம். ஸோ கிட்னியோட டியூமர்ஸ்னால் கிட்னிக்கு 2 பார்ட்ஸ் யூஸ்வலி இருக்கும். ஒன்று வந்து இந்த பிளட் ஃபில்டர் பண்ணி யூரின் ஃபார்ம் பண்ணுற பார்ட், இன்னொன்று வந்து கலெக்டிங் பார்ட். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் டிகாக்ஷன் காஃபி ஃபில்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. மேலே இருக்கிற பாத்திரத்தில் யூர் மேக்கிங் த காஃபி கன்காக்ஷன், கீழே வந்து டிகாக்ஷன் வெளியில் வருது. ஓகே, ஸோ இந்த 2 சிஸ்டம்லேயும் டிஃப்ரெண்ட் டியூமர்ஸ் வரும். உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டரிங் பார்ட்டில் வந்து ரீனல் செல் கார்சினோமான்னு வரலாம். அந்த கலெக்டிங் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷனல் செல் கார்சினோமா மாதிரி வரலாம். தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் டியூமர்ஸ் இந்த கிட்னி. அது தவிர வேறு ஏதாவது ஒரு சிஸ்டமில் டியூமர்னால கூட டியூமர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெரி வெரி ரேர் பாசிபிலிட்டி. நம்மளுக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஒரு ஸ்டோன் இருக்குது இல்லாட்டி ரொம்ப வருஷமாக வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த டைமில் டெஃபினட்டாக வரலாம். ஒரு க்ரானிக்காக ஒரு ஸ்டோன் இருக்குது, பேஷண்ட் மேபி வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணலை இல்லாட்டி சீக் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணுற மாதிரி இல்லாட்டி ஃபார் சம் அதர் ரீசன் நம்ம வந்து ட்ரீட் பண்ணாமல் இருக்கோம் இல்லாட்டி நோட்டீஸ் பண்ணாமல் இருப்பாங்க பேஷண்ட். ஸோ அந்த டைம் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் மேபி ஒரு 10-12 இயர்ஸ் டவுன் த லைன் அது மாறறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ட்ரீட் பண்ணாமல் இருந்தாங்க. ட்ரீட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி வி ஆர் ரெடியூசிங் த சான்சஸ். இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்து நார்மலாக இப்போ யூரின் பாஸ் பண்ணும்போது லிட்டில் ட்ராப் ஆஃப் பிளட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நார்மலாக இல்லை எதனால் வருது டாக்டர்? யூரின் இன் பிளட் இஸ் நாட் நார்மல். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போது எதுக்கு அது நார்மலாக இல்லைன்னு நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா எப்போவுமே வந்து உங்கள் யூரின் ஸோ நம்மளுக்கு வந்து விசிபிள் பிளட் இஸ் நாட் நார்மல். லெட் மீ ரீஃப்ரேஸ் இட். ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலி ஒரு 1 to 3 பிளட் செல்ஸ் நீங்கள் வந்து யூரின் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஓகே. அதுக்கு மேலே ஏன்னா நார்மலாகவே வந்து கொஞ்சம் பிளட் செல்ஸ் வந்து ஷெட் ஆகும் யூரினில். அதுக்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் ஆர் டெஃபினெட்லி கன்சர்னிங். நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம யாருக்கு அதிகமாக செக் பண்ணோன்னா மோஸ்ட்லி ஸ்மோக்கர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிளாடர் டியூமர்ஸ் கிட்னியில் இருக்கிற டியூமர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. யூரின் இன்ஃபெக்ஷன்லேயும் சான்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம். தென் யூ கேன் ஹேவ் வித் ப்ராஸ்டேட் கேன்சரோட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். தென் மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம வந்து டியூபர்குலோசிஸ் கூட நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து டியூபர்குலோசிஸ் வெரி காமன் டிசீஸ்னால நம்மளுக்கு கிட்னி சிஸ்டம்லேயும் வந்து டியூபர்குலோசிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து எஃபெக்ட் ஆகலாம். அண்ட் விமென் அண்ட் லாஸ்ட்லி நான் யூடிஐ போடுவேன். ஏன்னா நீங்கள் வந்து யூடிஐன்னு மட்டும் நினச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டாக நிறைய பேர் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறமா ரிக்ரெட் பண்ணக்கூடாது அவங்க. இப்போது இவங்களுக்கு டியூமர் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யூஸ்வலி டியூமர்ஸ் வந்து சைலண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ரெகுலர் செக்கப்ஸ் நம்மளுக்கு வந்து கிட்னியில் டியூமர் பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து இந்த ஃபில்டரிங் பார்ட்டில் மட்டும் இருந்ததுன்னா இன்சிடென்டலாக தட் இஸ் பை சான்ஸ் நீங்கள் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்கேன் எடுக்கும் போதுனா யூஸ்வலி வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டிஸ்கவரிங் இட் மோர் அண்ட் மோர் ஏர்லி. ஒன்
Now the next thing is, suppose இந்த கலெக்டிங் பார்ட்டில் டியூமர் இருந்ததுன்னா மோஸ்ட் காமனாக பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூரினில் blood வரும். ஸோ அதுக்காக தான் டியூமர்ஸ்னால நான் சொன்னேன். ஸோ யூஸ்வலி யூரினில் blood வந்ததுன்னா உங்களுக்கு விசிபிள் blood தெரிகிற மாதிரி பேஷண்ட்டே சொல்லுவாங்க, எனக்கு வந்து blood வந்தது ஆனால் பெயின் எதுவுமே இல்லை. தட் இஸ் த சார்ட். தென் த நெக்ஸ்ட் திங் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போச்சுன்னா, நான் வந்து கிட்னி டியூமர்ஸ் பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போச்சுன்னா பேஷண்ட் கேன் ஹாவ் லாஸ் ஆஃப் வெயிட், ஆப்பிடைட் லாஸ், கொஞ்சம் பசி இல்லாமல் போகலாம். அதுக்கப்புறம் பேஷண்ட்க்கு வந்து சப்போஸ் வேற எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட் கேன் ஹாவ் லங்கில் சிம்டம்ஸ், நிறைய காஃப், பிளட், சீஜர்ஸ் மாதிரி வரலாம். சப்போஸ் பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, போன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா க்ரானிக்காக பெயின் வரலாம். அப்புறமா நர்வ்ஸ், பக்கத்தில் இருக்கிற நர்வ்ஸ்க்கு வந்து இன்ஃபில்ட்ரேட் இல்லாட்டி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா க்ரானிக்காக பெயின், ஏக்ஸ் அண்ட் இதெல்லாம் வரலாம். அப்புறமா மோஸ்ட் காமனாக வந்து ஸ்ப்ரெட்னா ரத்த குழா வழியாக ஸ்ப்ரெட் ஆகும் கிட்னி டியூமர்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரத்த குழா ஐவிசின்னு நம்ம சொல்லுவோம், இன்ஃபீரியர் வீனா கேவா, அதில் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கால் வீக்கம், காலில் வலி, அப்புறமா வேரிகோசீல் ஜென்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம், அந்த கண்டிஷன் கூட வரும். இப்போது காவேரி ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன மாதிரியான மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஸோ நம்ம வந்து யூஸ்வலி வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் நிறைய பண்ணிகிட்ருப்போம். ப்ராஸ்டேட்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விதவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ வி ஆர் டூயிங் தி டாப் மோஸ்ட், தட் இஸ் தி ஹோலப் ப்ரொசீஜர், ஹோல்மியம் இன்யூக்ளியேஷன் ஆர் ஹோல்மியம் லேசர் இன்யூக்ளியேஷன் ஆஃப் த ப்ராஸ்டேட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ப்ராஸ்டேட், வளர்ந்த ப்ராஸ்டேட், இது வந்து பினைன் டிசீஸ்க்காக வளர்ந்த ப்ராஸ்டேட் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு we will be making a channel so that urine passage வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யூரின் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க, கஷ்டப்பட்டு போயிட்டுருப்பாங்க, ஃப்ளோ வந்து நல்லா இல்லாமல் இருக்கும். அண்ட் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி, நைட் டைம் வந்து அடிக்கடி ஏந்திரிச்சு யூரின் போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஹோல்மியம் லேசர் இன்யூக்ளியேஷன் நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம ஸ்டோன்ஸ்க்காகவும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டோன்ஸ் வந்து எங்கே இருந்தாலும், சப்போஸ் பிளாடரில் இருந்தாலும் சரி, யூரின் டியூப்பில் இருந்தாலும் சரி, கிட்னிஸ்லேயும் இருந்தாலும் சரி, நம்ம சப்போஸ் கிட்னியில் ரொம்ப பெரிய கல்லாக இருந்ததுன்னா நம்ம பிசிஎன்எல் ஒரு பர்க்யூட்டேனியஸ் நெஃப்ரோலித்தாட்டமி நம்ம பண்ணுவோம். தட் இஸ் சின்னதாக ஒரு ஸ்மால் எண்டோஸ்கோப் வழியாக நம்ம கிட்னிக்குள்ளே போயிட்டு ஒரு பேக்கில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு பஞ்சர், ஆல்மோஸ்ட் ஒரு 7 மில்லிமீட்டர் to 8 மில்லிமீட்டர் பஞ்சர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை ஃபுல்லாக உடச்சிட்டு நம்ம எடுத்துருவோம். தென் ஃபியூ டேஸ்க்காக ஒரு யூரினரி ஸ்டென்ட் வைப்போம். அது கிட்னிலேருந்து பிளாடர் வரைக்கும் ஒரு காயில் டியூப், அது ஒரு டெம்பரரி ஸ்டென்ட், கார்டியாக் ஸ்டென்ட் மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கார்டியாக் ஸ்டென்ட் இஸ் அ பெர்மனெண்ட் ஒன், திஸ் இஸ் லைக் அ டெம்பரரி ஸ்டென்ட் வி கீப் ஃபார் ஷார்ட் டியூரேஷன். யூரின் டியூப்லேயே இருந்ததுன்னா ஸோ நம்மளுக்கு வந்து வி ஹாவ் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு பாஸ், அந்த எண்டோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோன் உடச்சிட்டு அதே மாதிரி ஸ்டென்ட் வச்சுருவோம். நம்ம இன்னொரு இது பண்ணுறோம், ரெட்ரோகிரேட் இன்ட்ராரீனல் சர்ஜரி, RIRS. ஸோ அதில் வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்கோப் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்கோப் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 270 டிகிரிஸில் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்து ஸ்டோன்ஸ்லாம் உடச்சிட்டு லேசர் வழியாகவே உடச்சிட்டு வில் கீப் அ ஸ்டென்ட் அண்ட் வி வில் கம் பேக். அண்ட் இது வந்து தீஸ் ஆர் ஸோ மச் மோர் அட்வான்ஸ். முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்க்கு நிறைய பேர் வந்து ஓப்பன் ப்ரொசீஜராக பண்ணிட்டு இருந்தாங்க. பேஷண்ட்டோட பாடியில் ஃபிசிக்கலாக ஒரு கட் இருக்கும், அது வழியாக ஸ்டோனை ஆக்சஸ் பண்ணி உடச்சிட்டு எடுப்பாங்க. இப்போ எல்லாமே எண்டோஸ்கோப்பிக்காக மாறினதுனால ஸோ யூரின் பேசேஜ் வழியாகவே போயிட்டு we are able to clear the stones. ஓகே மேம், இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி அனைத்துக்குமே தெளிவாக பதில் கொடுத்தீங்க. ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி மேம். தேங்க்யூ. நேர்களே, காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி.